ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள பரலோக பிதாவே, மனமகிழ்ச்சியான இந்த வேலைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். புதிய வாரத்தை தொடங்கியிருக்கிறோம். கர்த்தருடைய பாதத்தில் இருந்தோம், உங்களுடைய பார்வையில் இருந்தோம், உங்களுடைய அரவணைப்பில் இருந்தோம், உங்களுடைய பாதுகாப்பில் இருந்தோம், கர்த்தருடைய வல்லமையில் இருந்தோம், உங்களுடைய இரத்தத்தின் வல்லமையில் இருந்தோம். நாம் தொடங்க நீர் கிருபை பாராட்டினக்கு தயவுக்காய் ஸ்தோத்திரம். நான் நிற்பதும் நிர்மூலமாக நிற்பதும் கர்த்தருடைய கிருபையே. உங்களுடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவை காலை தோறும் புதிதாக இருக்கு. எல்லாம் சொல்லுங்க. அவை காலை தோறும் புதிதாக இருக்கிறது. நேற்றைய கிருபை அல்ல, கடந்த வாரத்தின் கிருபை அல்ல, புதிய கிருபை என்று ஆண்டவர் தருகிறார். ஆண்டவரை இரவெல்லாம் பகலெல்லாம் 2 நாட்களும் எங்களை கண்ணின் மணியை போல காத்து உண்மை வழிபடவும் நம்மை ஆராதிக்கவும் ஆலயத்தை கொடுத்து நாங்கள் ஜீவனோடு பிள்ளைகளோடு சந்தோஷமாய் எங்கள் பயணத்தை மேற்கொள்ளவும் நல்ல காரியங்களை காணவும் பேசவும் செய்யவும் செய்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். உணவு உடையும் இருப்பிடமும் தந்தீர். இல்லாதவர்கள் இருக்கிறவர்களை போல் அழைத்து கொடுத்தீர். எல்லாவற்றுக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதியும் கனமகியும் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம் இயேசுநாதா. நமக்கு இந்த எல்லாம் தெரிஞ்ச பாடலை சந்தோஷமா நம்ம பாடலாம். ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கின்றோம் நின்னடியார் நாமத்தின் ஆதரவில். ஸ்தோத்திரம் செய்கின்றோம் நின்னடியார் நாமத்தின் ஆதரவில். வானதூதர் சேனைகள் மனோகரா கீதங்களால் எப்போதும் ஓய்வின்றி பாடி துதிக்க மாபெரும் மன்னவனே உமக்கு. ஓய்வின்றி பாடி துதிக்க மாபெரும் மன்னவனே உமக்கு. நின்னோதிர மதினால் திறந்த நின் ஜீவ புது வழியா. நின்னோதிர மதினால் திறந்த நின் ஜீவ புது வழியா. நின்னடியாக்கு பிதாவின் சன்னதி சேரவுமே சந்ததம். நின்னடியாக்கு பிதாவின் சன்னதி சேரவுமே தந்ததம். இத்தனை மகத்துவமுள்ள பதவி இப்புழுக்கலாம் எங்களுக்கு. இத்தனை மகத்துவமுள்ள பதவி இப்புழுக்கலாம் எங்களுக்கு. எத்தனை மாதயவு நின் கிருபை, எத்தனை ஆச்சரியம். எத்தனை மாதயவு நின் கிருபை, எத்தனை ஆச்சரியம். ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கின்றோம் நின்னடியார் நாமத்தின் ஆதரவில். ஸ்தோத்திரம் செய்கின்றோம் நின்னடியார் நாமத்தின் ஆதரவில். முக்கியமான நேரம். மோசே கையை உயர்த்தி, சாலமன் கையை உயர்த்தி, பேதுரு கையை உயர்த்தி, தீர்க்கதரிசிகள்லாம் கையை உயர்த்தி செபித்த போது, தாவீது கையை உயர்த்தி செபித்த போது கர்த்தர் அற்புதத்தை செய்தார். அது காரணம் என்ன தெரியுங்களா? எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை இருக்கிறோம். 1. 2வது, நாங்கள் எல்லாவற்றுக்கும் சரண்டர் ஆகிறோம். உண்மையன்றி யாதொரு காரியமும் நடைபெறாது, அணுவும் அசையாது. நீர்தான், நீர் அல்லாது இந்த உலகத்தில் வேறு யாரும் எங்களுக்கு இல்லை அப்படின்னு அவரை நோக்கி பார்த்து, தாவீதின் குமாரன் எனக்கு இறங்கும். என் தலையிலிருந்து கால் வரை, கழுத்து பகுதி, தலைப்பகுதி, கண்கள், நாசி, சுவாசம், வாய்ப்பகுதி, புண்கள், தொண்டை குழி, தொண்டை பகுதி, கட்டிகள், தைராய்டு கட்டிகள், நெஞ்சு பகுதி, நெஞ்சில் இருக்கிற சுவாச கோளாறுகள், சளி,
இருதயம், நுரையீரல், சிறுநீரகம், ஜீரண உறுப்புகள், எல்லா அவயங்களும், உள்ளுக்குள் இருக்கிற கிட்னி, எல்லாவற்றிலும், லிவர், ஃபேட்டி லிவர், கை கால்கள், எல்லா நரம்புகள், தசைகள், ஏன் சரும, தோல் வியாதிகள், எல்லாவற்றிலும் கர்த்தர் விரல்களிலே கர்த்தருடைய வல்லமை விளங்கட்டும். கட்டி ஏன் வருதுன்னே தெரியல, அப்படி ஒரு கட்டி இயேசுவின் நாமத்திலே இது இந்த நேரத்தில் பிசாசு கொண்டு வருகிற எல்லா வாதைகளும் கர்த்தர் நீர் நிறுத்துவீரா. வசனம் சொல்லுகிறபடி எகிப்தில் வரப்பண்ணின ஒரு வாதையை நான் உனக்கு வரப்பண்ணேன், நானே உன் பரிகாரண கர்த்தர். உன் மனைவிக்காக ஜெபம் பண்ணுங்க, உன் கணவனுக்காக ஜெபம் பண்ணுங்க, உன் பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. பிள்ளைகளுக்காக ஆண்டவரே, என் பிள்ளைகள் வியாதியா இருக்கிறாங்க, பலவீனத்தோடு இருக்கிறாங்க, நோயோடு இருக்கிறாங்க, திருமணமாகாது இருக்கிறாங்க, வேலை இல்லாமல் இருக்கிறாங்க, உயர்வு இல்லாமல் இருக்கிறாங்க. அவளுக்கு ஒரு பெரிய அதிசயத்தை செய்யுங்க. அவள் அடையாளங்களாக ஆச்சரியங்களாக நீங்கள் வைங்க. பிஸ்னஸ்க்காக ஜெபம் பண்ணுங்க. எனக்கு கர்த்தர் ஒரு புதிய வாசல் உங்களுக்காக திறந்து ஒரு நல்ல செய்தி வெளிநாட்டிலேருந்து வந்து அந்த ஆசீர்வாதமான செய்தி உங்களுக்கு பல பலனை கொடுக்க போகிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறேன். மாத்திரமல்ல ஆண்டவரே, திருமணமாகாத பிள்ளைகளுக்கு நேர் வழியாய் மாப்பிள்ளையை அழைத்து பெண்ணை அழைத்து வந்து கொடுக்க போகிறதாய் ஸ்தோத்திரம். எல்லா கேன்சர் வியாதிகளும் கேன்சல் பண்ணி போடுகிறேன் ஆண்டவரே. டிஸ்பியூட், வீடு கட்டி அதை விற்க முடியாமல் அல்லது விற்று பணம் கிடைக்காம இருக்கிற எல்லா சிவில் கோர்ட் கேஸஸும் இயேசுவின் நாமத்திலே தீர்க்கப்படட்டும். வெளியில ஆசீர்வதிங்க. பிரிந்த குடும்பங்கள் ஒன்றாக நைட்டு எங்கள் வீட்டை முழுவதும் வெளியடைத்து, யோபின் வீட்டு வெளியடைத்து காத்து கொடுங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். லூக்கா 1ஆம் அதிகாரம். இன்னும் ஒரு வாரத்திலே நாம கிறிஸ்து பிறப்பு சந்திக்கவிருக்கிறோம். எனவே நம்ம இன்னும் முதல் ஒரு காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். என்ன காரியம்னா, இயேசுவின் தாயாகிய மரியாள், அவங்கள பற்றி சில காரியங்கள் நாம் பார்க்க போகிறோம், ஜெபம் பண்ண போகிறோம். முக்கியமாக இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் உங்களுக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொன்னால், நான் சொல்கிற இந்த வசனத்தை நான் வாசித்து நான் உங்களுக்காக ஒரு சிறிய ஜெபம் பண்ண போகிறேன். நீங்கள் இந்த ஆசீர்வாதத்தோடு கூட போகலாம். ஆனால் மற்றவங்க தொடர்ந்து கேளுங்க, ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். 1ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படி ஆகும், புருஷனை அறியேனே. இந்த வார்த்தையை பாருங்க, எப்படி ஆகும், இது எப்படி ஆகும், என்ன எப்படி ஆகும். கர்த்தர் ஏதோ ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்து முன்னிடத்தில் பிறக்க போகிறது, அல்லது உன்னுடைய கையின் பிரயாசத்தில் ஒரு ஆசீர்வாதம், அல்லது உன்னுடைய திருமண வாழ்க்கை, உனக்கு ஒரு நல்ல இடத்துல ஒரு பெண் அல்லது நல்ல இடத்துல ஒரு மாப்பிள்ளை, பிஸ்னஸ் செழிக்கும், வறுமை நீங்கும், அல்லது உனக்கு வலி, வேதனை, வியாதி, பலவீனம், பயம், பிசாசு எல்லாம் மறையும் சொல்றாங்க, ஆண்டவர் சொல்றாங்க. ஆனா நீங்க என்ன கேட்குறீங்க, நான் என்ன கேட்குறேன், இது எப்படி ஆகும். ஆனா நான் இப்போ அதெல்லாம் கேட்கறத விட்டுட்டேன். ஆண்டவரிடத்துல இது எப்படி ஆகும் என்ற கேள்வியை கேட்க மறந்துட்டேன். ஏன்னா ஆண்டவரோடு இருக்கிற பிள்ளைகள் அந்த கேள்வியை நிச்சயமா கேட்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க அவருடைய அன்பை ருசிக்கிறதுனால அனுதினம் அவருடைய அற்புதத்தை நாம பார்க்கறதுனால நம்ம கேட்க போறதில்லை. இந்த அம்மா கேட்கும்போது, இந்த அம்மாவுக்கு வயது தோராயமாக ஏற்கனவே சொன்ன மாதிரி 12லேருந்து 13, 14. இவருடைய அப்பா அம்மா பயபக்தி உள்ள ஒரு யூத குலத்தை சேர்ந்தவங்க. வரலாறு என்ன சொல்லுதுன்னா, இந்த பிள்ளை ஒரே பிள்ளையா இருக்கலாம், அல்லது தலைச்ச பிள்ளையாக இருக்க வேணும். இந்த பிள்ளைய தேவாலயத்துல, அங்க இருக்கிற ஜெபாலயத்துல, தேவாலயம் இல்லை, ஜெபாலயத்துல அந்த பிள்ளைய வளர்த்தாங்க, விட்டு வளர்த்தாங்க. எப்படி சிஸ்டர்ஸ், நன்ஸு குருகுலத்தில் விடுவாங்களோ அப்படியே இந்த பெண்ணையும் வருவதற்கு முன்பாகவும் அல்லது பின்பாகவும் இருந்ததாக நமக்கு சரித்திர ஏடுகள் சொல்லுகிறது. ஒருவேளை உங்களுக்கு அதில் ஏதாவது சந்தேகம் இருக்கும்னா நீங்கள் கேட்கலாம், நீங்கள் ஜெமினியை கேட்கலாம், எது வேணால் நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வரலாறு அது புட்டு வைக்கும். இதில் சினிமா எடுத்திருக்கிறாங்க. இந்த சினிமா நேரட்டிவ் உங்களுக்கு
நம்ப முடியலன்னா நீங்க புத்தகங்கள் படிக்கலாம். இந்த பிள்ளை, முதல் பிள்ளை தலைச்சம் பிள்ளை, தேவனுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்ட பிள்ளையா இருந்தபடியினால அந்த தாய் தகப்பன்மார் இந்த பிள்ளைய ஆலயத்திலே வைத்து வளர்த்தாங்க. அதனாலதான் அந்த பிள்ளைக்கு தோரா அப்படின்னு சொல்லப்படுகிற ஆதியாகும், யாத்திராகும், லேவியராகும், எண்ணாகும், உபாகம் இவை எல்லாம் ரொம்ப தெளிவா தெரிஞ்ச ஒரு காரியம். 5 ஆகவங்களை கரைச்சி இந்த பிள்ளை படிச்சிருக்காங்க, இந்த அம்மா படிச்சிருக்கிறாங்க, கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறாங்க, பயபக்தியா வளர்க்கப்பட்டிருக்கிறாங்க, பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து வளர்க்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு ஒரு 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 முன்னுரையை சொல்றேன். அதுக்கு மாத்திரம் இல்லை, அந்த காலத்துல ஒரு ஒரு குறிப்பிட்ட ஏஜ்ல நிச்சயதார்த்தம் பண்ணுவாங்க. நிச்சயதார்த்தம் பண்ணி முடித்து 1 ஆண்டு கழித்து திருமணம் நடக்கும். இதுதான் அந்த அவங்களுக்கு அது வழக்கமாக, பழக்கமாக, ட்ரெடிஷனாக இருந்தது. அப்படி இவர்களுக்கும் ஒரு யோசேப்பு என்னும் ஒரு வாலிப பையனை திருமணத்திற்காக என்கேஜ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. இன்னும் 1 வருஷத்துல கல்யாணம் நடக்க போகுது. இது எல்லாம் உங்களுக்கு தெரியும். புதுசா இன்னும் நான் சொல்ல போறது, ஒருவேளை கடவுளுக்கு சித்தமான நம்முடைய காலை ஜெபத்தில் அநேக கர்த்தரை அறியாதவங்க கலந்து கொள்றாங்க, நான் கேள்விப்படுறேன். அது அவங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். இதுதான் பேக்ரவுண்ட். மரியாள் அப்படின்னா இன்னொரு பேரும் சொல்றாங்க, மீரியாம் என்று சொல்றாங்க, மேரியாம், MARYAM சொல்றாங்க, மீரியாம் மோசேவுடைய அக்கா பேர் மீரியாம் அதுவும் சொல்றாங்க. ஸோ இவங்க என்கேஜ் பண்ணப்பட்ட பெண். தேவ ஆவியானவர் காப்ரியேல் 3 முறை வந்தாருன்னு சொன்ன நாட்களில் 3 முறை காப்ரியேல் பைபிளில் வர்றாரு. முதல் முறை தானியேலில் வந்தார், அவனுக்கு வெளிப்படுத்தினார், உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது என்று சொன்னார், அதை பதிலளிக்கவே நான் இறங்கி வந்தேன் அப்படின்னு சொன்னார். இதெல்லாம் உங்களுக்கு ஏன் சொல்கிறேன்னா, உங்களுக்காக இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை பரலோகத்திலிருந்து வார்த்தை ரிசல்ட்டாக வருகிறது. அனுபவிங்க, அனுபவிங்க. இவையெல்லாம் ஆண்டவர் ஏன் ரிமைண்ட் பண்ணுறாருன்னா, நிச்சயம் உங்களுக்கான ஒரு செய்தி வருகிறது. 2வது இங்கே மேரிக்கு, 3வது சிமியோனுக்கு வருகிறது. 3 பேர்லேயும் காபிரியேல் தூதன் இருக்கிறார். 3 விதமான அற்புதங்கள் நடக்கிறது. தானியேலுக்கு ஒரு வித அற்புதம், மரியாளுக்கு ஒரு வித அற்புதம், எலிசபெத் சகரியாவுக்கு ஒரு அற்புதம். மன்னிக்கவும், எலிசபெத் சகரியாவுக்கு ஒரு வித அற்புதம். சரிங்களா? இங்கே வந்துட்டு அவர் சொல்றாரு, உங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்க போகுது அப்படின்றார். உடனே இந்த அம்மா பயங்கர ஷாக் ஆகுறாங்க. ஷாக் ஆகிட்டு அவங்க சிந்தித்து கொண்டிருக்கிறாங்க. சிந்தித்து கொண்டிருக்கும் பொழுது அவங்க சொல்றாங்க, இது எப்படி ஆகும், நான் புருஷனே அறியனே என்று சொல்றாங்க. இதே தான் சிமியனும் சொன்னார். என்ன சொன்னார் தெரியுங்களா? அப்பொழுது சகரியா, மன்னிக்கணும், அடிக்கடிக்கு இந்த சிமியன் சகரியா எனக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுதுல்ல. ஐ வாண்ட் டு கரெக்ட் இட். இப்போ நல்லா தெளிவாயிடுறேன். சகரியா தேவதூரை நோக்கி 18ஆம் வசனம், இதை நான் எதனால் அறிவேன்? நான் கிழவனா இருக்கிறேன், என் மனைவியும் வயது சென்றவளாய் இருக்கிறாள் என்றார். தேவதூதன் அவனுக்கு பிரதியுத்தரமாக, தேவ சன்னிதானத்தில் நிற்கிற காபிரியேல் என்பவன் உன்னோடு கூட பேசும், உனக்கு இந்த நற்செய்தி அறிவிக்கும் அனுப்பப்பட்டு வந்தேன். இதோ தகுந்த காலத்தில் நிறைவேறப் போகிற இந்த வார்த்தைகளை நீ விசுவாசியாதபடியினால் இவைகள் சம்பவிக்கும் நாள் மட்டும் நீ பேசக்கூடாமல் ஊமையாய் இருப்பாய் என்றார். அவனுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கப்படுகிறது. ஏன்னா அவன் என்ன கேள்வி கேட்டான்? இதை எதனால் நான் அறிவேன்? நான் கிழவனாய் இருக்கிறேன். ஆனா மாறா மரியாள் கேட்ட கேள்விக்கு பனிஷ்மெண்ட்லாம் கொடுக்கல. ஏன் அந்த ஒரு வேறுபாடு? ஏன் அந்த பார்ஷியாலிட்டி? சகரியாவுக்கு பனிஷ்மெண்ட், ஆனா மரியாளுக்கோ பனிஷ்மெண்ட் இல்லை. என்ன நடக்குது பாருங்க. அவளுக்கு விளக்கமா சொல்றாங்க. என்ன சொல்ற? தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானுடைய பலன் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கப் போகிறது பரிசுத்தம் உள்ளது
தேவனுடைய குமாரன் எனப்படும். இதோ உன் இனத்தாலாயிருக்கிற எலிசபெத்தும் தன் முதிர் வயதிலே ஒரு புத்திரனை கர்ப்பம் தரித்திருக்கிறான். மலடி எனப்பட்டவள், அவளுக்கு இது 6வது மாதம். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆமென். எனக்கு அதுதான் செய்தி. நீங்க ஃபர்ஸ்ட் தலைப்பு என்ன தெரியுமா? மேரிஸ் ஜாய், அதாவது மரியாளின் மகிழ்ச்சி. உண்மையாக மகிழ்ச்சி அடைந்தாங்களா அப்படின்ற கேள்விக்கு நீங்க தான் பதில் சொல்லணும். உண்மையே மகிழ்ச்சி அடைந்தாங்களா? இதுதான் என்னுடைய தலைப்பு, மேரிஸ் ஜாய். என்னன்னா, தாயா போறாங்க. இன்னைக்கு எத்தனையோ பேருக்கு இந்த பிரச்சனை உண்டு இல்ல? தாய்மை அடையாத அநேக தம்பதிகள் இருக்கிறாங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ஸ். அவங்களுக்கு வந்த செய்தி என்னன்னா, நீ அம்மாவா போற. மதர்ஹுட் எவ்வளவு பெரிய ஆச்சரியம் இல்ல? அவங்க கேட்குறாங்க எப்படி ஆகும் அப்படின்னு சொன்னோடனே ஆண்டவர் சொன்ன வார்த்தை, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இந்த வார்த்தையை நீங்க நல்ல கவனிங்க. தேவனால் கூடாத காரியம் இந்த உலகத்துல ஒன்றுமில்லை. கிழவனா இருந்த ஆபிரகாமும் சாராளுக்கும் வயது சென்ற கேள்வியா இருந்த சாராளுக்கு குழந்தை கொடுக்க முடியும்னா, குழந்தையே இல்லாத மனோவா தம்பதியருக்கு கர்த்தர் ஆச்சரியமாய் அதிசயமாய், அதிசயம்னு ஒரு வார்த்தை வரும். என் பேர், உங்க பேர் என்ன அப்படின்னு கேட்பாங்க. அது அதிசயம். அதிசயமாய் குழந்தை கொடுக்க முடியும்னா, அண்ணாளுக்கு நீண்ட ஆண்டுகள் கழித்து ஒரு குழந்தை கொடுக்க முடியும்னா, சகரிய எலிசபெத்துக்கு நீண்ட வருடங்கள் கழித்து கிழவனா இருந்தவர்களுக்கு ஆண்டவரால் குழந்தை கொடுக்க முடியும்னா, சாக கிடக்க இருந்த யாரு, நம்ம எசேக்கியா ராஜாவுக்கு கர்த்தர் 15 ஆண்டுகள் கூட கூட்டி கொடுக்க முடியும்னா, ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த தாவீத அரியணையில அமர செய்ய முடியும்னா, குடியில கடந்த யோசேப்ப குடியிலிருந்து எடுத்து அரியணையில கொண்டு வந்து பிரபுக்களோடு கூட நிகராக ராஜாவின் 2ஆம் ஸ்தானத்தில் அமர வைக்க முடியும்னா, அக்னியில வேக விருந்த ஷாதராக்கு மேஷாக்கு யாகுபு, ஷாதராக்கு மேஷாக்கு யாபெத்து நேகோவை கர்த்தர் காப்பாற்றி அந்த அனலில் இருந்து ஒரு சின்ன துணி ஸ்மெல் கூட இல்லாம காப்பாற்ற முடியும்னா, தானியேலை காப்பாற்ற முடியும்னா, சிங்ககபியில இருந்து அவனை 3 நிலைகளில் அதிகாரி ஆக்கினார். அது உங்களுக்கு ஒரு நாள் எடுக்கிறேன், ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். படிப்படியா உயர்த்தி அந்த ராஜ்யத்துல கவர்னராக அவனை மாற்ற முடியும்னா, பவுல நம்ம நேற்று பார்த்தோம், விஷப்பூச்சி கடித்து உதறி போட்டு ஓடி போயிட்டான், ஒன்னும் பண்ணல. கர்த்தர் அப்படி காப்பாற்ற முடியும்னா, அமிழ்ந்து போகிறனே என்று சொன்னவர்ல காற்றையும் கடலையும் அதற்ற முடியும், அது நிற்கும். அப்படிப்பட்ட ஒரு வல்லமை தேவனிடத்தில் இருக்கிறதுன்னா, மரணமே ஆனாலும் அந்த மரணத்தின் நேரங்கள் பாருங்களேன். அப்பதான் 24 மணி நேரத்துல ஒரு வாலிப பையனை சுமந்து போறாங்க ரோட்ல. வாலிபனை எழுந்துரு என்றாரு. அவன் எழுந்து பேச தொடங்கினான் 24 hours. அப்பதான் செத்தாங்க ஒரு பிள்ளை. அந்த அம்மா பேரு எவீருவின் மகள் தலித்தாங்குமி அபித்தாள். எழுந்துரு என்று சொன்ன மாத்திரத்துல இமீடியட்டா ஜீவன். 3 நாள் 4 நாள் ஆயிற்று. நாருமே 3 நாள் கழித்து வருகிறார். 4 நாள் ஆயிற்று. என் ஆண்டவர் லாசருவே வெளியே வா என்று சொன்ன பொழுது, நாரின சடலம் உயிர் பெற முடியும்னா, மனுஷரால் இது கூடாது, என் தேவனால் எல்லாம் கூடும். இவ்வளவு வேகமா நான் சொன்ன அற்புதங்கள் எல்லாம், இன்னும் சொல்ல போனா ஒரு முக்கியமான விஷயத்த நான் சொல்லிட்டு செபிக்கிறேன். பிசாசு இயேசுவின் ரத்தத்துல, ஆமென் சொல்லுங்க,
இயேசுவின் ரத்தத்துல வல்லமை உண்டு, உண்டு அற்புத வல்லமை. இயேசுவின் இரத்தத்தால் வல்லமை உண்டு, உண்டு அற்புத வல்லமை. ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் என்னை துன்பப்படுத்துவா வந்து பிசாசு, உன்னை விட்டு வெளியே போ. ஒரே ஒரு வார்த்தை. இயேசுவை பார்த்தோன்னே பிசாசு காலில் புத்துன்னு வந்து விழுது. அப்படிப்பட்ட வல்லமை அது இயேசுவால் மாத்திரமே கூட, இது மனுஷரால் கூடாது. என்னோட ஊழியத்துல ஆவடியில ட்ரினிட்டி சர்ச்சில் ஒரு ஃபாஸ்டிங் ப்ரேயர் ஒரு 15-20 பேர் கூடி ஜெபம் பண்ணி கொண்டு வந்த பொழுது ஒரு தாய் தான் பிள்ளையை கொண்டு வந்து அந்த கொண்டு வந்து என் ஜெபத்தில் நின்றுட்டாங்க. ஆண்டவரே அழைத்து கொண்டு வந்தார். அது ஆண்டவருடைய செயல் தான். சொல்றாங்க, நான் சாப்பிட போறேன். அது பிள்ளைய தூக்கிட்டு கண்ணெல்லாம் விரிச்சு சாப்பிட போறேன். அது என்ன பேயெல்லாம் சொல்லிச்சு. அது ஏதோ காட்டேரி, அது ஏதோ சொல்லிச்சு. ஏதோ ஒரு பேய் பயங்கரமா நாக்கெல்லாம் தள்ளிட்டு என் கையில ஒரு ஆயுதமும் இல்லை, நிராயுதபாணியா இருந்தேன். அப்போ ஒரு தாயார் கொண்டு வந்து என்கிட்ட பைபிளை கொடுத்தார். பைபிளை கையில வச்சு ஒரு பாடல் பாட ஆரம்பித்தேன். அந்த பாடல் இதுதான், வல்லமை உண்டு, உண்டு அற்புத வல்லமை. இயேசுவின் இரத்தத்தால் வல்லமை உண்டு, உண்டு பொழிந்திடும் வல்லமை. உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அகினியின் வல்லமை. பாடிக்கொண்டே இருந்து ஒரு கட்டத்துக்கு மேல அந்த பிசாசு சொல்லிச்சு, இந்த பாட்டை பாடாதீங்க, எனக்கு எரியுது, நெருப்பா எரியுது. என்ன பண்ண தெரியுங்களா? நிறுத்தல, இன்னும் அதிக சத்தத்தோடு பாட ஆரம்பித்தேன். நடந்தது என்ன தெரியுமா? அந்த பாட்டை கேட்க முடியாம, அந்த ரத்தத்தை கேட்க முடியாம, அந்த வல்லமையை, அதால பொசுக்கிற வல்லமைய அதால தாங்க முடியாம ஆலயத்தை விட்டு ஓடி, வேகமா ஓடி, அது ஓடிச்சு. நானும் பின்னாடியே ஓடினேன். ஓடி அது வாசற்படியில தடுக்கி நேரா விழுந்தது வெளியில வாசல்ல. இன்னும் உயிருள்ள சாட்சி அது. அதன் பிறகு புத்தி தெளிந்து அது கொண்டு வந்த குழந்தைய அது இடத்துல கொடுத்து அதை அனுப்பினோம். அப்புறம் மாதம் நடக்கிற ஃபாஸ்டிங் ப்ரேயர்ல அந்த பெண் வந்து கலந்து கொண்டாங்க. அந்த பெண் அந்த ஊரு கூட இல்லை, அது ஒரு வில்லிவாக்கம், இங்கே ஆவடி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கு. வந்துட்டு போகும் பொழுது மஞ்சள் புடவை கட்டிட்டு வந்தது. அது சாமிக்கு ஏதோ நேர்ந்திருக்கிறது போடுது. இந்த மஞ்சள் புடவை கட்டிட்டு வந்த பொண்ணு இங்கே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு போகும் வழியிலே ஆலயத்துக்குள்ளே வந்து, ஆலயத்துக்கு ஆண்டவரால் அனுப்பப்பட்டு, ஆண்டவராலே விடுதலை அளிக்கப்பட்டு ஒரு வார்த்தை சொன்னேன். அந்த வார்த்தை தான் இன்னும் சொல்றேன், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். இது மனுஷரால் கூடாது, என் தேவனால் கூடும். என் தேவனால் நம்மை பயன்படுத்துகிறார். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சொல்லுங்க, இயேசுவின் ரத்தம் ஜெயம் என்று சொல்லுங்க. பல வியாதிக்கும், பல பலவீனங்களுக்கும், பல நோய்களுக்கும், பல மரணங்களுக்கும், பல விபத்துக்களும், பல சாபங்களுக்கும், பல பிரிவினைகளுக்கும் இந்த பிசாசு தான் காரணமா இருக்கிறது. இயேசுவின் ரத்தம் ஜெயம் என்று சொல்லுங்க. அவன் உங்களை விட்டு விலகி போவான். எதிர்த்து நிலங்க. நம்ம மறந்துடும் இந்த வர இயேசுவின் ரத்தத்தை. மனுஷனால் அல்ல, மனுஷ சித்தத்தினால் அல்ல, மனுஷனுடைய ரத்தத்தினால் அல்ல, தேவ ஆவியிலே பிறந்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமை. அந்த அம்மா சொல்றாங்க, முதல்ல சொல்லிட்டாங்க, நான் ஆண்டவருக்கு அடிமை. அக்செப்ட் பண்ணிட்டாங்க. என்ன பிரச்சனை வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். எனக்கு கேவலம் தானே பேசுவாங்க, நான் பார்த்துக்கிறேன். என் வீட்டுக்காரர் விட்டு போவான்ல, நான் பார்த்துக்கிறேன். என் மாமனார் மாமியார் என்னை கேவலப்படுத்துவாங்களே, நான் பார்த்துக்கிறேன். எங்கள் அப்பா அம்மா நிச்சயம் புரிஞ்சுப்பாங்க. ஏன்னா அப்பா அம்மா பக்தி உள்ளவங்க, அவங்களுக்கு சொன்னால் புரிஞ்சுக்குவாங்க. இந்த தைரியம் அவளுக்கு வந்தது. அதே போல ரகசியமாய் தள்ளிவிட நினைத்தவனை கத்தர் மாற்றி அவன் சொப்பனத்திலே தோன்றி சேர்த்துக்கொள்ள ஐயப்படாது என்று சொன்னார். மனுஷரால் கூடாது, என் தேவனால் கூடும். சேர்த்துக்கொள்வார். உன் கணவன் உன் மனைவியை சேர்த்துக்கொள்வார், மனைவி கணவனை சேர்த்துக்கொள்வார். இது என் ஆவியில, தேவனுடைய ஆவியிலே நடக்கும்.
என் ஆவிலே நான் உணர்றேன். இன்னைக்கு நீங்க புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? இந்த பிறக்க போகிற பிள்ளை சர்வ வல்லமை உள்ள பிள்ளை. மனுஷரால் எதெல்லாம் முடியாது, வறுமை, சாபம், நமக்கு விரோதமாக எழும்புகிற சத்துரு, இவையெல்லாம் நம்மளால போய் எதிர்கொள்ளவே முடியாது. கோலியாத், பெரிய படை, புயல், கடல், அலை, மரணம், மரண இருள், பயம், சாவு தாங்க முடியாது. நம்மளை எதிர்க்கவும் முடியாது. அதை ஃபேஸ் பண்ண முடியாது. ஆனால் என் இயேசுவால், மனுஷரால் கூடாது, என் தேவனால் இயேசுவால் எல்லாம் கூடும். பிரியமானவரே, இந்த காலை ஜெபத்தில் ஆண்டவர் எவ்வளவு அற்புதம் செய்து கொண்டிருக்கிறார் தெரியுமா? உங்களுக்கும் அதை செய்வார். நேற்று நேரத்தில் ஒரு அழகான ஒரு சாட்சியை நான் கேட்டேன். சீக்கிரத்தில் அதை நான் சொல்லுவேன். அவர் எப்படி ஏர்ல, அதாவது லைவ்ல, அல்லது லைவ்ல கூட இல்லை, அது வெவ்வேறு நேரங்களில பார்க்கிறாங்க. ஆனாலும் கர்த்தர் அவ்வளவு வல்லமையாய் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். நம்ம ஜெபிக்கிறதுனால, நீங்க உங்களுக்காக ஜெபிக்கும் பொழுது எனக்காக ஜெபிக்கிறீங்க, எனக்காக ஜெபிக்கும் பொழுது ஊழியத்துக்காக ஜெபிக்கிறீங்க, இந்த காலை ஜெபத்துல பங்கு பெறுவதற்காக ஜெபிக்கிறேங்க. உங்கள் அனைவரும் ஜெபம், என்னுடைய ஜெபம் எல்லாம் சேர்ந்து அனுதினமும் பெரிய அற்புதங்களை என் ஆண்டவர் செய்து கொண்டிருக்கிறார். அதுக்கு நான் லிவிங் விட்னஸாக இருக்கிறேன். நிறைய சாட்சிகள் எழுப்பிக் கொண்டிருக்கிறேன். எனக்கே ஆச்சரியமான காரியங்கள், சர்ப்ரைஸ். கடந்த வாரம் ஃபுல்லாக சர்ப்ரைஸ் பார்த்தோம்ல. இன்னைக்கு மேரிக்கு வந்த சர்ப்ரைஸ் என்ன தெரியுமா? அவங்க சொல்வாங்க, எலிசபெத் நீ ஆண்டவருடைய தாயார். சர்ப்ரைஸ், ஆண்டவருடைய தாயார். சோமன், அன்புள்ள ஆண்டவரே, மனுஷரால் கூடாதுதான், என் தேவனால் எல்லாம் கூடும். நான் சொன்ன சில காரியங்களிலும் கர்த்தர் வல்லமையாக இறங்கி வந்து நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த பிள்ளைகளுக்கு நிறைவாய் செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் இந்த ஊழியத்தை ஆசீர்வதிங்க. இந்த ஊழியத்துக்கு உதவுகிற, சப்போர்ட் பண்ணுகிற அனைத்து மக்களை, கிறிஸ்துமஸ் காலங்களிலே ஏழைக்கு இறங்குகிற பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிங்கப்பா. இந்த குளிர்காலங்களிலே தேவையான போர்வை உடைகளையும் பிள்ளைகளுக்கு கொடுத்து ஆசீர்வதிங்க சுவாமி. ஊழியம் செய்கிற எல்லா ஊழியர்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து அவர் தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து இந்த காலங்களிலே கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சியில, கிறிஸ்துமஸ் காலங்களில் மகிழ்ச்சியோடு கூட கொண்டாட உதவி செய்யுங்க. எங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் சந்தி, வறுமையை நீக்கி போட்டு எங்களை மகிழ்ச்சியாய் வாழ வைங்க. வியாதிகளை நீக்கி போட்டு எங்களை மகிழ்ச்சியாக வாழ வைங்க. எங்கள் தேவைகள் எல்லாம் சந்தித்து என் குறைவுகள் எல்லாம் நிறைவாக்கி எங்களை பூரண கிருபைக்குள்ளே நடத்துங்க. நிரம்பி வழிகிற ஒரு அனுபவத்தை எங்களுக்கு தாங்க. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த இணைப்பு நம் அனைவரோடும் இன்னும் சதாக்கள் நிலைத்திருப்பதாக. ஆமென். God bless you.